ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக விட்டுருக்கேன். இப்போது 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு இதை நறுக்கி எடுத்துருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 1 கப் தேங்காய் சேர்த்து தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இதில் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சே வதக்கி விடலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். சோம்பு ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோம்பு ஜீரகம் சேர்த்து கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நண்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த நண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா நண்டோட சேர்றது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா நல்லாவே சேர்ந்தாச்சு. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இருந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நம்மளோட நண்டு குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.